வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல செக்ஷன் 6 சம்பந்தமா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வீடியோல செக்ஷன் 5 வரைக்கும் பிஎஸ்ஏல பார்த்துட்டோம். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு செக்ஷன் 6 பிஎஸ்ஏ இது ஒரு முக்கியமான செக்ஷன் தான். ஏன்னா கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு இது முக்கியமான ஒரு செக்ஷனா தான் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எது சம்பந்தமா சொல்றாங்க அப்படின்னா motive, preparation and previous or subsequent conduct. இது சம்பந்தமா தான் இந்த செக்ஷன்ல சொல்லப்படுது. சரி, அப்ப இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு சப்செக்ஷனா சப் கிளாஸா வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனி ஃபேக்ட் இஸ் ரெலவெண்ட் which shows or constitutes a motive or preparation for any facting issue or relevant fact. இது ஒரு சப் கிளாஸா இருக்கு. சரி, செகண்ட் சப் கிளாஸ் அந்த செக்ஷன் 6ல பாத்தீங்கன்னா தி கான்டக்ட் ஆஃப் எனி பார்ட்டி ஆர் ஆஃப் any agent to any party to any suit or proceeding in reference to such suit or proceeding or in reference to any facts in issue therein or relevant thereto, and the conduct of any person and offense against whom is subject of any proceeding is relevant. If such conduct influences or is influenced by any facting issue or relevant fact, and whether it was previous or subsequent thereto. ஸோ இட்ஸ் எ வெரி லென்த்தியான ஒரு செக்ஷன். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உள்ளடக்கி இருக்கு. சரி, இப்போ இந்த செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம வந்து இதில் 3 முக்கியமான வேர்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவ், ப்ரிப்ரேஷன், கான்டக்ட். இந்த 3 வேர்டை சுற்றி தான் என்டையர் இந்த செக்ஷன் 6 பிஎஸ்ஏவே வந்து உள்ளடங்கி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவ். இப்போ மோட்டிவ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இல்லையா, இப்போ ஒருத்தனை அக்யூஸ் பண்ணுறாங்க மர்டர் கேஸில். மோட்டிவ் என்ன? அவன் வந்து அவர் மேலே என்மிட்டியாக இருந்தான், கோபமாக இருந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் என்ன? அப்படி அதுக்கு வந்து அந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு கடையில் போய் பாய்சன் வாங்கினான். ஸோ அது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனாக கூட இருக்கலாம். பாய்சன் வாங்கினா அதுக்கப்புறம் அது நடந்திருந்தா தான் அது அதுக்கப்புறமேட்டுக்கு வர்ற ப்ரிப்பரேஷனா என்ன, மோட்டிவ்னா என்ன அப்படிங்கிறதுலாம். அடுத்து அதே மாதிரி இப்போ அந்த டயத்தில் வந்து உடனே அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடி போயிட்டான் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கான்டாக்ட், அவனுடைய கான்டாக்டாக வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், கான்டாக்ட். நவ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ மோட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் காஸ் ஆர் எமோஷன் தட் இம்பல்ஸ் எ பர்சன் டு ஆக்ட். ஸோ மோட்டிவ்ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் காஸ், ஒரு காரணம். அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு ஒரு தூண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ எல்லா கிரைம்லையுமே மோட்டிவ் வந்து ஒரு எசென்சியல் எலிமெண்டா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு மோட்டிவ் வந்து கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா? இது வந்து மென்சரியா மாதிரி, மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது மாதிரி கிடையாது. ஏன்னா எத்தனையோ வழக்குகள்ல மோட்டிவை வந்து ப்ரூவ் பண்ணலைன்னா கூட ஐ விட்னஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப, டைரக்டா ஐ விட்னஸ் இருக்குங்கிறப்ப கன்விக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மோட்டிவ் அப்படிங்கிறது நாட் எ எசென்சியல் எலிமெண்ட் ஃபார் த கிரைம். இப்போ இது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ல உள்ள கேஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ விட்னஸ் இல்லாம, அப்போ வந்து மோட்டிவ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். ஏன்னா அந்த மோட்டிவை ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அந்த மோட்டிவ்னால தான் நடந்துச்சுங்கிற இதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து வேற. பட் அப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா
மென்டல் கண்டிஷன் மென்ஸ்ரியா போல ஒரு கிரைமுக்கு மோட்டிவ்ங்கிறது தேவையில்லை, நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ என்ன மோட்டிவ்ங்கிறது இட்ஸ் ஷோயிங் ரீசன் ஆர் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் அன் ஆக்ட் தட் இஸ் ரெலவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தனுக்கு வந்து ஃபினான்ஸ், இப்போ வந்து ஒருத்தன்ட்ட நகை இருக்குது, அந்த நகையை வந்து கொள்ளையடிக்கணும் அவனை, ஏன்னா பிகாஸ் இவனுக்கு ஃபினான்ஷியல் கெயின் வந்து இருக்கு, அதனால அந்த நகையை வந்து கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிறது இட்ஸ் எ மோட்டிவ். சரியா? அதே மாதிரி 2 பேர்த்துக்கு இடையில வந்து ஒரு நிலத்தகராறு வந்து இருக்கு, இந்த நிலத்தகராறுனால 2 பேர்த்துக்கு வந்து சண்டை வந்திருக்கு, ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுனால இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான், இது வந்து இட்ஸ் எ வந்து மோட்டிவ். ஸோ அப்ப ஒரு செயலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வந்து காஸ் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த மோட்டிவை வந்து டைரக்டா இது பண்ண முடியலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸை பொறுத்து கோர்ட்டே வந்து மோட்டிவை வந்து இன்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். மோட்டிவ் அப்படிங்கிறது வேற, இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேற. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பசிக்குது, அந்த குழந்தைக்கு வந்து உணவு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன், அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ போய் அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை திருடிடுறான். எதுக்கு திருடுறான் அப்படின்னா, இப்போ அந்த குழந்தைக்கு பசிக்குது, உணவு கொடுக்கறதுக்காக திருடுறான். ஸோ இப்போ இதில் வந்து என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அவனுடைய மோட்டிவ் என்ன? அவனுடைய மோட்டிவ் ஃபுல்லாக என்னன்னா, அந்த குழந்தைக்கு பசிக்குது, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மோட்டிவ். பட் அவனுடைய இன்டென்ஷன் இங்கே என்ன? இங்கே ஏன் சொல்ல வரேன்னா, இன்டென்ஷன் தான் இட்ஸ் எ மென்டல் ஆக்டு, கிரிமினல் இது நேச்சரு. இங்கே அவனுடைய இது என்னது? அதாவது போய் கடையில் போய் வாங்கி காசு கொடுத்து கன்சிடரேஷன் பாஸ் பண்ணி காசு கொடுத்து அந்த பிஸ்கட்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருந்தால் இங்கே வந்து இன்டென்ஷன் இட்ஸ் வேற, டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இங்கே இன்டென்ஷன் வந்து எங்கே வருது? அவன் போய் திருடுறான். அவனுடைய மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய நோக்கம் மோட்டிவ் வந்து என்னன்னா, ஒரு நல்ல காரணமாக இருக்கலாம். அந்த குழந்தை பசிக்குது, உணவு கொடுக்கணுங்கிறது அவனுடைய மோட்டிவா இருக்கலாம். ஆனா அவனுடைய இன்டென்ஷன் எங்க போகுது? காசு கொடுத்து வாங்கினா ஒன்றும் இல்லை, இன்டென்ஷன் இப்ப என்ன, அது வந்து என்ன பண்றான், போய் அதை திருடுறான். ஸோ இப்போ திருடுறது அப்படிங்கிறது நோக்கம் வந்து நல்ல நோக்கமா இருந்தா கூட, திருடுறது அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட். ஸோ அப்ப திருட்டு, ஸ்டீல் அப்படிங்கிறது, தெஃப்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்டென்ஷன். அதுதான் இன்டென்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து கிரிமினல் ஆக்ட் ஆகுது. புரியுதா? இப்ப அப்ப மோட்டிவ் என்ன அப்படின்னா, மோட்டிவ் இஸ் அண்டர்லைங் ரீசன் பிஹைண்ட் த ஆக்ட். ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு ரீசன், ஒரு ஆக்டுக்கு, ஒரு செயலுக்கு முன்னால், அதாவது செயலுக்கு முன்னால் வந்து செய்யக்கூடிய அந்த காரணங்கள், அது வந்து அண்டர்லைங் ரீசன்ஸ் பிஹைண்ட் த ஆக்ட். அப்ப இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, that is refers to decision or mental resolve to commit an act. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொன்னேன், அந்த திருடுறது அப்படிங்கிற மென்டல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்னன்னா இன்டென்ஷன். ஸோ அப்போ மோட்டிவ் அப்படிங்கிறது வேற, இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேற. சரியா? அடுத்து இன்னொரு வேர்டு என்ன சொன்னேன்னா, இந்த இதில் இந்த செக்ஷன் 6ல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ப்ரிப்பரேஷனுங்கிறது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இப்போ அன்னைக்கு வந்து கொலை நடக்குது, கொலை நடந்த அன்னைக்கு வந்து 5 மணிக்கு கொலை நடக்குது. ஒரு 12 மணிக்கு ஒரு கடையில் போய் ஒரு பெரிய கத்தி வந்து வாங்கினா அப்படிங்கிறது வந்து, அப்போ அது வந்து என்னன்னா இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அந்த கத்தி அங்கே கிடந்திருக்கு அந்த கொலை நடந்த ஸ்பாட்டில், இல்லை அந்த கன்ஃபெஷன் அண்ட் ரெக்கவரி மூலமாக அந்த கத்தியை வந்து இவன்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது போய் அந்த கத்தியை வாங்கியிருக்கான். அப்போ ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ். ஆனால் ஜெனரலா ப்ரிப்பரேஷன் இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஒரு கத்தியை வாங்குறேன் கடையில், 12 மணிக்கு வாங்குறேன், கொலை பண்ண நோக்கத்தோடு கூட வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
ஆனால் எதுவும் பண்ணலை, வீட்டுக்கு போயிட்டேன், எதுவும் நடக்கலை. வீட்டில் போய் அந்த கத்தியை வச்சுக்கிட்டேன், அதை வேற அதுக்கடுத்து வேற எதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் கத்தியை. அது இந்த கொலைக்கெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை, அவனுடைய வீட்டு பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிட்டான். இப்போ வந்து இது என்னது, குற்றமாகுமா? ஆகாது. அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்போ ரெலவெண்ட்டாக வருது? இப்போ இந்த இது ஆனால் இதே இது ஐபிசியில் சில ஒன்ஸுகள் இருக்கு. ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் வந்து என்னன்னா குற்றம்னே இருக்கு. அது ஒரு சில அஃபென்ஸ் மட்டும்தான். ஜெனரலி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தரை தண்டிக்க முடியாது. இப்போ வந்து இப்போ ராபரி இந்த மாதிரி சில வழக்குகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் இட்ஸ் அன் அஃபென்ஸ் சொல்லி வந்துடும். சரியா? அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு கொலை கேஸில் வந்து அவன் கத்தி வாங்கியிருக்கான். அப்படி கத்தி வாங்கியிருக்கான்னா அடுத்து வந்து அந்த கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் கத்தி வாங்கின அந்த இது வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷனுங்கிறது இட்ஸ் அண்ட் ரெலவெண்ட், அதுக்காக சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அரேஞ்சிங் த மீன்ஸ் ஆர் மெசர்ஸ் நெசசரி ஃபார் த கமிஷன் ஆஃப் த கிரைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அரேஞ்சிங் த மீன்ஸ் ஆர் மெசர்ஸ். ஸோ என்னென்ன வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்படும் வந்து உபகரணங்களோ இல்லை வந்து அதுக்குரிய மெசர்ஸ் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி சொன்னேன், பாய்சனை வந்து வாங்குறான், அல்லது வந்து ஒரு வெப்பனை வந்து வாங்கினா, இல்லை வந்து ஒரு எப்படி எப்படி வந்து போகணுங்கிறது ஒரு ரூட் மேப் போட்டான். ஸோ அப்போ ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒரு கிரவுண்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடியாக உள்ள ஒரு கிரவுண்ட் ஒர்க் செய்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ ஆக்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனுங்கிறது மஸ்ட் பி க்ளோஸ்லி கனெக்டட் டு த கிரைமா வந்து இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஸ்டேஜ் பிட்வீன் த இன்டென்ஷன் அண்ட் அட்டெம்ப்ட். புரியுதா? அப்போ ஒரு இன்டென்ஷனுக்கும் ஒரு அட்டெம்ப்டுக்கும் வந்து அதுக்கு இடையில உள்ள ஸ்டேஜ் தான் வந்து ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு இன்டென்ஷன் வந்துருச்சு, அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்துருச்சு. சரி, இப்போ போய் கத்தியை வாங்கிட்டான், ரைட். இது வரைக்கும் அஃபென்ஸ் வரல. இன்டென்ஷன் கொலை பண்ணணும்னு இருக்கு, கத்தியை வாங்கிட்டான். அடுத்து கத்தி எடுத்துட்டு அவனை குத்த போனேன், ஆனால் குத்தலை. ஸோ இட்ஸ் அன் அட்டெம்ப்ட். அப்போ அட்டெம்ப்ட் இட்ஸ் அன் அஃபென்ஸ் வந்துடுது. அட்டெம்ப்ட் அதுக்கடுத்து கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் குத்துப்பட்டான், இறந்துட்டான். இப்போ வந்து மர்டரு. முதல் அட்டெம்ப்ட் மர்டரு, அடுத்து மர்டரு. அப்போ அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா இடையில வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்துடுது. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி என்ன வருது, இன்டென்ஷன். அப்போ இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட், மர்டர். இப்போ 4 தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கு தகுந்த மாதிரி கிரைம் ரேட். அப்போ ப்ரிப்பரேஷனோட வந்து நின்றுச்சுன்னா அதுக்கு அடுத்து கிரைமே இல்லை. அப்போ அதனாலதான் என்ன சொல்ல வர்றோம்னா, இன்டென்ஷனுக்கும் இந்த அட்டெம்ப்ட்டுக்கும் இடையில தான் வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி சில கிரைம்ல பார்த்தீங்கன்னா வந்து சில விதிவிலக்குகள் இருக்கும். இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து இப்போ வேஜிங் வார் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் இட்ஸ் அன் அஃபென்ஸ். ராபரிக்கு வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் அஃபென்ஸ். அதெல்லாம் வந்து அது எக்ஸப்ஷனல் கேஸ். ஜெனரலி நான் வந்து இந்த செக்ஷன்ல சொல்றேன். ஸோ அப்போ இப்போ ஒரு குறிப்பு ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ பாய்சன் வாங்குறான் அப்படிங்கிறது என்ன சொன்னா, ஒரு ஏங்கிறவன் பிஏ கொலை பண்றதுக்காக வேண்டி இது பண்றான். அப்போ வந்து ஏங்கிறவ வந்து ஒரு பாய்சன் வந்து வாங்கினா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிப்பரேஷனு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜரி ஒரு கேஸுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கையெழுத்தை வந்து அவன் திருப்பி திருப்பி வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ இட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன். அப்போ அந்த ஃபோர்ஜரி கையெழுத்தை அவன் போட்டிருக்காங்கிறது சார்ஜுங்கிறப்ப இவன் வந்து அதை ஹேண்ட் ரைட்டிங் வந்து பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் அன் ப்ரிப்பரேஷன். சரியா? அதே மாதிரி ஒரு ராபரி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி அந்த வீட்டை வந்து அவன் நோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்க இருக்கு, எத்தனை மணிக்கு ஆள் வர்றாங்க போறாங்க, இந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் இருக்குதா, ஸோ இந்த இடத்துல லைட் இருக்கா,
இது மாதிரியா நோட்டம்லாம் பார்த்து நோட்டம் இட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ ப்ரிப்பரேஷன், இது வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா ப்ரிப்பரேஷன்ங்கிறது ஒரு கிரைமில் வந்து ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டாக வரும். சரியா? இதுக்கடுத்து நாம் பார்க்குற அனதர் முக்கியமான வேர்டு இந்த செக்ஷனில் என்ன சொன்னேன்? காண்டக்ட். காண்டக்ட் அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் காண்டாக்ட், சப்சிக்வெண்ட் காண்டாக்ட் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாங்க. ஸோ காண்டாக்ட்ங்கிறது அப்போ முதல்ல என்ன? காண்டாக்ட்ங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் த பர்சன், அதாவது பர்சன் இன் ரெஃபரன்ஸ் டு த சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். ஒரு சூட், ஒரு ப்ரொசீடிங்ஸ், ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ ஒரு சூட்லேயோ, அதாவது சிவில் கேஸ் சூட்லேயோ ஒரு எக்ஸ்டர்னல் பிஹேவியர், அவங்களுடைய எக்ஸ்டர்னல் பிஹேவியர்ஸ் தான் வந்து என்னன்னா இட்ஸ் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப எல்லா காண்டாக்டுமே வந்து ரெலவெண்டானா அப்படிலாம் வந்து இல்லை. எந்த காண்டாக்ட்ஸ் வந்து ஃபேக்ஷன் இஷ்யூவனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அல்லது அந்த காண்டாக்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுதோ அதுதான் வந்து அதுதான் ரெலவெண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காண்டாக்ட்னா நான் என்ன சொன்னேன்னா, ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஆஃப் த பர்சன் என் ரெஃபரன்ஸ் டு எனி சூட் ஆர் ப்ரொசீடிங், இது வந்து காண்டாக்ட் அப்படிங்கிறது. சரி, காண்டாக்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் காண்டாக்ட், அதில் காண்டாக்ட்ங்கிறது என்ன சொன்னேன்? 2 விதமாக சொல்லலாம், ப்ரீவியஸ் காண்டாக்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் காண்டாக்ட்னு சொன்னேன். ப்ரீவியஸ் காண்டாக்ட் அப்படிங்கிறது என்ன? ஆக்ஷன்ஸ் பிஃபோர் தி ஈவெண்ட். ஒரு சம்பவம், ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அவனுடைய ஆக்ஷன்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவருடைய ஒரு சில நேரங்கள் அன்நேச்சுரல் காண்டாக்ட், அவனுடைய சஸ்பீசியஸ், இப்போ வந்து ஒருத்தரை வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது இது வந்து ஒரு அவனுடைய ஒரு காண்டாக்ட். அது வந்து எப்போ நடக்குது? அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை த்ரெட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் அ காண்டாக்ட். அவனுடைய காண்டாக்ட் அது த்ரெட்டன் பண்ணதுங்கிறது இட்ஸ் எ ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி சப்சிக்வெண்ட் காண்டாக்ட், இப்போ ஒரு கொலை நடந்தவொடனே அன்னைக்கு இதுலேருந்து அதுக்கு அடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அவன் வந்து அந்த ஊர்லே இல்லை. இதெல்லாம் அவன் ஊரில் இல்லைங்கிறக்கா அவன் தான் கொலை பண்ணாங்கிறது அர்த்தங்கள், நான் அந்த மீனில் சொல்லலை. ஆனால் இட் இஸ் ஆல்சோ எ சப்சிக்வெண்ட். அன்னைக்கு வரைக்கும் அவன் இருந்திருக்கான் வீட்டில், ஊரில். அதுக்கப்புறம் கொலை நடந்தவொடனே ஆள் அங்கேயே, அதுக்கப்புறம் ஒரு 4 நாளை காணோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ சப்சிக்வெண்ட் காண்டாக்ட். அப்போ ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட். அதனால தான் அந்த இப்போ ஒரு சில இதுகளில் பார்த்தீங்கன்னா கொலை நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அல்லது அந்த அப்ஸ்காண்டிங் ஆயிருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து ஈவன் சம்டைம்ஸ் வந்து சைலன்ஸ் வந்து அதுவுமே ஒரு கான்டாக்டா இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எமோஷனலி எல்லாரும் இது பண்றப்ப ஒருத்த மட்டும் வந்து எதுவும் இல்லாம வந்து அமைதியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து எமோஷனா நார்மல் பிஹேவியரா இருக்கிறவன், எமோஷனலா இருக்கிற வேண்டியவன் அந்த இடத்துல வந்து ரொம்ப சைலண்டாவும் ஒரு இதாகவும் இருக்கிறான்னா இட்ஸ் ஆல்சோ அன்நேச்சுரல் கான்டாக்ட் தான். அப்ப அதுவும் வந்து ஒரு சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். ஸோ அப்போ காண்டாக்ட் அப்படிங்கிறது பிஹேவியர்ஸ்ன்னு சொன்னேன். இது வந்து என்ன சொல்லிட்டேன்னா 2 விதமாக பிரிக்கலாம்னு சொன்னேன். ப்ரீவியஸ் காண்டாக்ட்னு சொல்லிட்டேன், சப்சிக்வெண்ட் காண்டாக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் காண்டாக்ட்ங்கிறது என்ன சொல்லிட்டேன்னா ஆக்ஷன்ஸ் வந்து பிஃபோர் தி ஈவெண்ட் அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் காண்டாக்ட்னு சொன்னேன். சப்சிக்வெண்ட் காண்டாக்ட்ங்கிறது ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ காண்டாக்ட் அப்படிங்கிறதும் இட்ஸ் அன் அட்மிசபிள். சரியா? ஸோ அப்போ இந்த 3 வேர்டு இருக்கு இல்லையா, எந்த 3 வேர்டு? மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், காண்டாக்ட். இந்த 3 வேர்டு தான் இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு மிக மிக முக்கியமான வேர்டு. அது சம்பந்தமா இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த வேர்டு என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த செக்ஷனில் பார்த்துட்டீங்க. இந்த 3 வேர்டுக்கு என்ன வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த செக்ஷன் குறித்து நம்ம இதனுடைய கண்டினியூவா, அதாவது பிஎஸ்ஏ 6னுடைய பார்ட் 2ல நம்ம இந்த செக்ஷன் குறித்து விளக்கங்கள் வந்து பார்ப்போம். அதுவரை